தமிழகத்தில் சாலைகள், தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள பல தெருக்கள், சாலைகளின் பெயர்கள் சாதியை குறிப்பிடும் வகையில் உள்ளது. இதனை மாற்றி பொது பெயர்களாக வைக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சூழ்நிலை மற்றும் உள்ளூர் மக்களின் கருத்துக்களை பெற்றும் மதிப்பாய்வு செய்து வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் காலனி, ஹரிஜன் குடியிருப்பு, வண்ணான் குளம் போன்ற பெயர்களை மாற்றியும் குளம் மற்றும் நீர்நிலைகளுக்கு ரோஜா, மல்லி, செம்பருத்தி உள்ளிட்ட பூக்களின் பெயர்களை வைக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தெருக்கள் மற்றும் சாலைகளுக்கு திருவள்ளுவர், கபிலர், பாரதியார், பாரதிதாசன், கலைஞர் உள்ளிட்ட பெயர்களை வைக்கவும், பணிகளை நவம்பர் 11ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கைரேகை மற்றும் முக அடையாளம் மூலம் டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனை செய்யும் வசதி புதன்கிழமை முதல் அமலுக்கு வந்தது. மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பின் நாடு முழுவதும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் வசதியை பலரும் பயன்படுத்தி வருகின்றனர். QR கோடை பயன்படுத்தி பணம் செலுத்தும் இந்த வசதியை மேலும் எளிமைப்படுத்த தேசிய பண பரிவர்த்தனை கழகம் முடிவு செய்தது. அந்த வகையில் பாஸ்வேர்டுக்கு பதிலாக கைரேகை மற்றும் முக அங்கீகாரம் மூலம் துரிதமாக பணம் செலுத்தும் வசதி நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. ஏற்கனவே ஆதாருடன் பொதுமக்களின் கருவிழி படலம், கைரேகை உள்ளிட்ட அடையாளங்கள் இணைக்கப்பட்டிருப்பதால் இந்த சேவை எளிமையான முறையில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. தொடக்கத்தில் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை பண பரிவர்த்தனை செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முக அடையாளம் மற்றும் கைரேகை வாயிலாக பணம் செலுத்துவதன் மூலம் நேரம் விரயமாவது தவிர்க்கப்படும் என தேசிய பண பரிவர்த்தனை கழகம் அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி பலகாரம் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பொருட்களை விற்பனை செய்யும் முன் உணவு பாதுகாப்பு உரிமம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உணவு பாதுகாப்பு உரிமம் இல்லாதவர்களுக்கு சட்டப்படி 10 லட்சம் ரூபாய் அபராதமும் 6 மாதம் சிறை தண்டனையும் விதிக்க வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பால் மற்றும் பால் இல்லாத பொருட்களில் தயாரிக்கப்பட்ட இனிப்புகள் தனித்தனியே பேக் செய்ய வேண்டும் என்றும், உணவு தயாரிப்புக்கு தரமான எண்ணெய், நெய் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு கையாளுபவர்கள் புகையிலை பிடித்தல், எச்சில் உமிழ்தலை உணவு தயாரிக்கும் வளாகத்தில் அனுமதிக்க கூடாது என்றும், உணவு கையாளுபவர்கள் மருத்துவ தகுதி சான்று பெற்றிருக்க வேண்டியதும் அவசியம் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் உணவு பாதுகாப்பு குறித்த புகார்களுக்கு வாட்ஸ்அப் எண்ணிலும் செயலி மூலமும் புகார் தெரிவிக்கலாம் என உணவு பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது. சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் குற்றவாளி தஷ்வந்துக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தூரைச் சேர்ந்த தஷ்வந்த் ஹாசினி என்ற சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த தஷ்வந்த் தன் தாய் சரளாவை கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை செய்து மும்பை தப்பிய நிலையில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் தஷ்வந்துக்கு தூக்கு தண்டனை விதித்து செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தஷ்வந்த் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி விக்ரம்நாத், ஹாசினி கொலை வழக்கில் தஷ்வந்துக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று கூறி தூக்கு தண்டனையை ரத்து செய்தும் வழக்கிலிருந்து அவரை விடுவித்தும் உத்தரவிட்டார். ஏற்கனவே தனது தாயார் கொலை வழக்கில் தந்தை பிறழ் சாட்சியாக மாறியதால் தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் ஹாசினி கொலை வழக்கிலும் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். ஆந்திர மாநிலத்தில் தனியார் பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 7 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். அம்பேத்கர் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள ராயவரம் மண்டல் கிராமத்தில் இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் தனியார் ஆலையில் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிப்பு பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த போது திடீரென பட்டாசுகள் வெடிக்க தொடங்கின. பயங்கர சத்தம் கேட்டு திகைப்படைந்த பொதுமக்கள் உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இருப்பினும் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் பட்டாசுகள் வெடித்து சிதறி 7 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர்.
தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். సత్యబాబు గారు ముందు మాట్లాడితే అలా అలా சென்னையில் உள்ள நடிகர் துல்கர் சல்மான் வீடு உட்பட பல இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். உயர் ரக சொகுசு கார்கள் இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக நடிகர்கள் பிருத்திவிராஜ், துல்கர் சல்மான் இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் துல்கர் சல்மானின் 3 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் துல்கர் சல்மானின் வீடு உட்பட பல இடங்களில் FEMA சட்டத்தின் கீழ் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. சுங்கத்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் கோவையைச் சேர்ந்த ஒரு குழு இந்திய ராணுவம், வெளியுறவுத்துறை அமைச்சகம் பெயரில் போலி ஆவணங்களை தயாரித்து மோசடியில் ஈடுபட்டது அம்பலமானது. பூட்டான், நேபாள எல்லைகள் வழியாக சொகுசு கார்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் மோசடியாக கார்கள் பதிவு செய்யப்பட்டு சினிமா துறையினருக்கும் தொழிலதிபர்களுக்கும் குறைவான விலைக்கு விற்கப்பட்டுள்ளன. மேலும் சுங்கத்துறையினரின் விசாரணையில் அங்கீகரிக்கப்படாத அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகள் மற்றும் ஹவாலா மூலம் பணம் பரிமாற்றம் நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து தொடர் விசாரணை நடந்து வருகிறது. இந்த ஆண்டு வேதியியல் துறைக்கான நொபல் பரிசு ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 3 விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. வேதியியலுக்கான நொபல் பரிசு சுசுமு கிட்டாகாவா என்ற ஜப்பான் விஞ்ஞானிக்கும், ரிச்சர்ட் ராப்சன் என்ற ஆஸ்திரேலிய விஞ்ஞானிக்கும், ஒமர் எம் யாகி என்ற அமெரிக்க விஞ்ஞானிக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கண்டுபிடித்துள்ள மெட்டல் ஆர்கானிக் கட்டமைப்புகள் மூலம் வாயுக்கள் மற்றும் மூலக்கூறுகளை பிடித்து சேமித்து கையாள முடியும் என்று கூறப்படுகிறது. அதாவது இவர்களது இந்த கண்டுபிடிப்பின் மூலம் கார்பன் டை ஆக்சைடை பிடித்து காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துதல், வறண்ட பகுதிகளில் காற்றிலிருந்து தண்ணீர் பெறுதல் உள்ளிட்ட மனிதர்கள் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வுகள் எட்டப்படலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அமெரிக்காவில் பென்சில்வேனியா, கனெக்டிகட் மாகாணங்களை தொடர்ந்து கலிபோர்னியா மாகாணத்திலும் தீபாவளிக்கு அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தின் ஆளுநர் கெவின் நியூசம் இதற்கான சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளார். அதன்படி அரசு ஊழியர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தீபாவளி அன்று அனுமதிக்கப்பட்ட அரசு விடுமுறையை எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காந்தாரா சாப்டர் 1 படம் இந்திய அளவில் கிட்டத்தட்ட 427 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. நடிகர் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த காந்தாரா சாப்டர் 1 படம் அக்டோபர் 2ஆம் தேதி இந்தியாவில் வெளியாச்சு. படம் வெளியான 6 நாள்ல இதுவரைக்கும் 427 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூல் நடந்திருக்கிறதா தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. காந்தாரா திரைப்படத்தின் ஒட்டுமொத்த வசூலை காந்தாரா சாப்டர் 1 படம் 6 நாள்ல கடந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. தீபாவளி வரை இப்படத்திற்கு திரையரங்குகளில் வரவேற்பு இருக்கும் என்பதால 1000 கோடிக்கும் அதிகமாக வசூலிக்க வாய்ப்பிருப்பதா எதிர்பார்க்கப்படுது. ICC டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் இந்திய வீரர்கள் முன்னேற்றம் கண்டுள்ளனர். ICC டெஸ்ட் பேட்டிங் தரவரிசையை பொறுத்தவரை 6 இடங்கள் முன்னேறி இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ஜடேஜா 25வது இடத்தை பிடித்துள்ளார். அதேபோல் KL ராகுல் 4 இடங்கள் முன்னேறி 35வது இடத்தை பிடித்துள்ளார். முதலிடத்தில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் தொடர்கிறார். பந்துவீச்சில் இந்திய வீரரான ஜாஸ்பிரிட் பும்ரா முதலிடத்தில் நீடிக்கிறார். இந்திய அணி வீரர் முகமது சிராஜ் 3 இடங்கள் முன்னேறி 12வது இடத்தை பிடித்துள்ளார். அதேபோல குல்தீப் யாதவ் 7 இடங்கள் முன்னேறி 21வது இடத்தை பிடித்துள்ளார். ஆல்ரவுண்டரில் யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு ரவீந்திர ஜடேஜா முதல் இடத்தில் உள்ளார். மற்றொரு ஆல்ரவுண்டரான தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் 4 இடங்கள் முன்னேறி பட்டியலில் 11வது இடத்தை பிடித்துள்ளார்.